ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இப்போது இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து பல்லக்கு டிசைனோட ஸ்லீவ் பேட்டர்ன். இதில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்குடு பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் நம்பர் 3 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீட்டர் செயின் கொடுத்துருக்கேன். அகைன் நம்பர் 3 கொடுத்துட்டு மீட்டர் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்லீவில் சென்டரில் தான் நம்ம வந்து அந்த திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து பல்லக்கில் ராஜாவோ ராணியோ இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழையும் மேலையும் பார்டரை வந்து சென்டராக டிவைட் பண்ணிக்கிட்டு அதில் செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து மீட்டர் செயின் ஒட்டி முடிச்சுட்டு அந்த மீட்டர் செயினோட கேப்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஸ்லீவோட எட்ஜஸ்லேயோ இல்லை ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயோ நம்ம வந்து மீட்டர் செயின் ஒட்டும் போது ஒரு 4-5 சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நம்பர் 3 பீடு இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் நான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நம்பர் 3 பீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் 3 பீடு கொடுக்குறேன். இந்த செக்குடு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன ஆர்டர் வருதோ அதே ஆர்டர் தான் நமக்கு மேலேயும் வரணும். ஸோ நான் இது ஓவராலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து நான் வந்து சரி த்ரெட்டு இல்லை சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் ஸ்லீவோட எட்ஜஸில். நம்பர் 3 பீடு கொடுக்கும்போதும் சிங்கிள் பீடாக கொடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். சுகர் பீடு கொடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ நான் பேக் ஸ்டிச் எடுக்கிறது பாருங்கள், ப்ரீவியஸ் லைன்லேருந்து உள்ளேருந்து எடுத்திருக்கேன் பேக் ஸ்டிச்சு. ஸோ நான் வந்து இங்கே கொடுக்கறது நம்பர் 2 பீடு கொடுக்குறேன், சுகர் பீடு கொடுக்கல. ஸோ நம்பர் 2 பீடு தான் கொடி டிசைனுக்கு நான் கொடுப்பேன். இந்த அவுட்லைனில் வந்து நம்ம சுகர் பீடு கொடுக்குறோம். 2 பீடாக தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு மேலே நான் கொடுக்கவே இல்லை, 2 பீட்ஸ் தான் கொடுக்குறேன். மோர் தென் 2 பீட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் டிசைன் வந்து ரொம்ப லூஸாக தெரியும், ஒரு ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு. ஸோ சிங்கிள் பீடு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் 2 பீட்ஸ் கொடுங்க. கொடி டிசைன்லாம் வரும்போது சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சுகர் பீட் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு 2 பீட்ஸாக தான் கொடுத்துட்டு வரேன் சுகர் பீட்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்குடு பேட்டர்ன், அந்த செக்குடு பேட்டர்னுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பீடு யூஸ் பண்ணுறேன். நம்பர் 2 பீடு வந்து ஈவன் ஷேப்பாக இருக்கும். நமக்கு சுகர் பீடு வந்து நீங்கள் அந்த செக்குடு பேட்டர்னில் கொடுக்கும்போது கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கும். ஸோ சுகர் பீடு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நம்பர் பீடு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் நம்பர் 2 கொடுத்துருக்கேன், அதாவது சுகர் பீடை விட கொஞ்சம் சைஸ் பெரிய பீடு கொடுக்குறேன். ஸோ இந்த பீடு கொடுக்கும்போது நம்ம 2-2 கொடுக்கலாம். ஏன்னா பீடோட சைஸ் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது 2 பீட்ஸாகவே நம்ம கொடுக்கலாம். ஒரு கிராஸ் முடிச்சோடனே அடுத்த கிராஸ் ஆரம்பிக்கிறேன். அடுத்த கிராஸ் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக எத்தனை பீடு கொடுத்தா அந்த கேப்பு கவர் ஆகும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே அதில் ஓவர்லோட் ஆகி அடுத்த லைன் போய்க்கிறேன். நான் ஒரு கிராஸும் முடிச்சுட்டு வாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே முடிக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் லைன் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே எடுத்துக்கோங்க அடுத்த லைனு. அப்போ நமக்கு சீக்கிரமும் டிசைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணலாம், டைம் வேஸ்ட் ஆகாத இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன் முடிச்சுட்டு கொடி பேட்டர்ன் வரேன். கொடி பேட்டர்னுக்கும் நான் கொடுத்துருக்கிறது நம்பர் 2 பீட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்லீவோட எட்ஜில் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் 2 பீடு தான் கொடி டிசைனுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடி டிசைன் ஃபுல்லாகவே நான் நம்பர் 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த லீஃபுக்கு பதிலாக நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். இப்போ அந்த கொடியோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஜர்கான் ஸ்டோன், ஜர்கான் ரிங்கை ஒட்டிட்டு அது மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி நம்ம இந்த நம்பர் பீடை வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொடியோட வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் பீடோ 2 பீடோ கொடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியோட எட்ஜில் போய் கரெக்டாக நம்ம முடிக்கணும். அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்ட் அவுட்லைன் கொடுத்தோம்னா தான் அந்த கொடியோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
கொடி டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளிருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வெளியில கொடி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை ஃபினிஷ் பண்ணுங்க. உள்ள கொடியோட வளைவை ஃபினிஷ் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். கொடியை நான் வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்றேன் பாருங்க. அந்த சர்க்கிள் ஷேப்பை கரெக்டா உள்ள கொண்டு போய் நீங்க ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். அடுத்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸா உள்ள அந்த மாதிரி உள் பக்கமா இருந்து பேக் ஸ்டிச் எடுக்கும் போது அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து கொடி டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கெல்லாம் லீஃப் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன், கிளிப் ஸ்டோன் ஒட்டிருக்கேன். கிளிப் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு நான் அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு சாரியோட ஷேடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ரெட்டு, மிளகா ரெட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெட்டு. ஸோ அந்த ஷேடுக்கு தகுந்த மாதிரி நான் கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டி விட்டுறேன் இந்த டிசைன்ல. ஸோ இந்த பிளவுஸோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பாருங்க. இந்த செக்குடு பேட்டர்ன் பிளஸ் கொடி டிசைனோட பேட்டர்ன் பார்க்கும்போது அவ்வளோ ஃபினிஷிங் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த டிசைன் கொடி டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம் க்ளூ அப்ளை பண்ணுவேன். நான் ஃபெவிக்ரேல் க்ளூ தான் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் அங்கங்க. ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதோட டிசைன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பல்லக்குல ராஜா ராணியோட ஸ்லீவ்ல வந்து ராஜா ராணியோட டிசைன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு A3 ஷீட்ல தான் நான் வந்து A4 ஷீட்ல தான் நான் பிரிண்ட் எடுத்து பண்ணியிருந்திருப்பேன். அந்த டிசைன் எப்படி அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாவே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நடுவில் இருக்க கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிய வரும். அது மாதிரி நான் உள்ள வந்து அந்த கோவை ஷேப், அந்த திலகம் ஷேப்ல வந்து ராஜாவோ ராணியோ வரதுக்கான அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த திலகம் ஷேப்போட அவுட்லைன் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டா வர மாதிரி பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நடுவுல ஜர்கான் ரிங்கை ஸ்டிச் பண்ணி அது மேல ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நான் ஒட்டலை. ஸோ இங்க செக்குடு பேட்டர்ன்ல தான் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ சென்டர் லைன்ல வர பார்ட்ல வந்து அந்த திலகம் ஷேப் வருது இல்லையா, ராஜாவுக்கும் ராணிக்கும் உள்ள அவுட்லைனு, அதுல வந்து ஜர்கான் ரிங்கை நான் ஸ்டிச் பண்ணி அது மேல ஸ்டோன் ஒட்டி அதுக்கு அவுட்லைன் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் பீட் தான் கொடுத்துருக்கேன். நம்பர் 2 பீட் தான் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்பதான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். அங்க சுகர் பீட் நம்ம கொடுக்கலாம், பட் சுகர் பீட் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நமக்கு சின்னது பெருசுன்னு வரும்போது அந்த வளைவோட ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வராது. ஸோ நம்பர் 2 பீடு கொடுக்கும்போது அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைச்சிரும். ஸோ எதுவுமே நம்ம பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வரணும். அதை நம்ம மெயினா பார்த்துக்கணும். எப்பவுமே எண்டு நாட் போடும்போது அந்த ப்ரீவியஸ் லைனுக்குள்ள போடுங்க. அப்பதான் அந்த சர்க்கிள் ஷேப்போட ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். பேக் ஸ்டிச் எடுக்கும் போதும் ப்ரீவியஸ் லைன்ல இருந்து எடுக்கிறேன் நான். எல்லாமே நம்மளோட சிம்பிள் டிப்ஸ் வீடியோஸ்ல இருக்கும், உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ கொடி பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃப் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே லீஃப் எங்கெல்லாம் இருக்குதோ நமக்கு அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து ஃபெவிக்ரில் க்ளூ தான் அப்ளை பண்ணுறேன். நார்மல் ஃபெவிக்ரைல் அதை அப்ளை பண்ணிட்டு கிளிப் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கு நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம், அவுட்லைன் கொடுக்காமலும் இருக்கலாம். பட் நான் அந்த கொடி பேட்டர்னுக்கு ஓவராலாக சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருந்துருப்பேன். அது வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸ் பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணி கடைசியாக தான் ஓவராலாக எல்லா இமேஜுக்கும் சேர்த்து நான் வந்து சில்க் த்ரெட்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்தேன். ஸோ அதனால் அந்த வீடியோ கவர் பண்ண முடியலை. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லீவ் பேட்டர்னில் செக்குடு பேட்டர்னில் எப்படி வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ தான் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.